இல்ல உங்க அண்ணி பிரிஞ்சு போயிட்டாங்க. அழுவீங்களா? அழுவலையா? யாரும் ஒப்பாரி வச்சிருக்கணுமே. ஊழல் விபச்சாரருக்கு நான் என்னென்னு கை நீட்டி சொல்லுவேன். அரசியல் விபச்சாரர்கள் யாரை சொல்லுவீங்க? நான் கை மடக்கின்னு சொல்லுவேன். 4 செவத்துக்குள்ள நடந்தா யாரை கேட்க போறதில்ல சார். பொது வெளிக்கு வந்துருச்சு. எங்க தலைவர் பெரிய ஆள். அப்ப பெரிய கோர்ட்ல தானே போடணும். வேணா டைலர் கிட்ட ஆர்டர் கொடுத்துருவா. மானம், சூடு, சொரணை, வெக்கம் எதுவுமே விஜய் கிட்ட. கள்ளக்காதல்ல இருக்கிற புனிதம் மேன்மையானது தெரியுமா? பச்சை கடலையா உப்பு கடலையா? நடிகையை வச்சுக்கிட்டு இருக்காரு சார் அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க. பக்கத்துல உட்காந்து பாத்தீங்களா? நீங்கன்னு இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அந்த வீடியோவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா நித்யானந்தா மாட்டினார் பாருங்க ஒரு வீடியோல பல வருஷத்துக்கு முன்னாடி. இது மாரி விஜயோட வீடியோவா? அரசியல் இருக்கிற அழுத்தெல்லாம் விடுங்க. உங்கால இப்ப எங்க அழுத்தினாரு? நீங்க வந்து சந்தி சிரிக்குத. பினிக்ஸ் ஜெரால்டு வீடியோ எடுத்து போடுவாப்புல, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது எப்படி லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல கட் பண்ணி பிட்டா போடுவீங்களா? நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான்கு மாதிரி இருக்கு. இதுக்கும் காரணம் யார் தெரியுமா? யாரு? திமுக காரணம். ஆமா நினைச்சேன். இன்னும் அந்த வார்த்தை வரலையே. ஒரு விஷயம் தெரியுமா? 4 நாள் அவர் கக்கா போல. அதுக்கு திமுக தான் காரணமா? நீங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? விஜய் ஒரு கொடூரன், அவர் வந்து பெண் அபியூஸ் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகருக்கு கிடைக்கிற பேர் என்ன இருக்கிறீங்க? அதுக்கு என்ன பேரு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இல்ல நான் டேஷ் வேணா கொடுத்துறேன், ஃபில் பண்ணிக்கோங்க. கடைக்கோடியில இருக்கிற ஒரு ரசிகன் உங்களை பார்த்தான்னா சும்மா விட மாட்டான். ஏன் 100 ரூபாய் கொடுத்துட்டு போகணும்? பிஜேபி மாநில தலைவர் இருக்காருல்ல, என்ன சொன்னார்? ஆனா அவர் சொன்னது உண்மையாயிடுச்சுல சார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது தப்பு கிடையாது, அந்த நடிகை வீட்டுக்கு வந்தது தான் தப்பு. 1000 தங்கச்சி இருக்கு, 1000 அக்கா இருக்கு, 1000 அம்மா இருக்கு, 1000 பொண்டாட்டி இருக்கு. யார்? விஜய்கா? அப்புறம் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், குடும்பத்திலே கட்டின பொண்டாட்டிக்கு சம உரிமை கொடுக்கல. என் தலைவனும் வெளியில புலி. கொட்டை எடுத்துதான் எடுக்காது சார். ஏதாவது பொண்டாட்டி அடிக்காத ஒரு பொண்டாட்டிய ஒருத்திய சொல்லுங்க பாப்போம். பயங்கரமா விழுமோ? கோவை சார்லாம் பறந்து பறந்து அடிப்பாங்க தெரியுமா? அது மாதிரி இவங்க அடிச்சதெல்லாம். சார் வணக்கம். வணக்கம். அழுவல? அழுவீங்களே? அதான் இல்ல உங்க அண்ணி பிரிஞ்சு போயிட்டாங்க, பிரிய போறாங்க விஜய் உங்க அண்ணனை விட்டு. அழுவீங்களா? அழுவலையா? நேரம் ஒப்பாரி வச்சிருக்கணுமே. உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அதாவது அழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யணுமா? இல்ல ஒரு துக்கம் இருக்கும்ல. இத்தனை வருஷம் கூட வாழ்ந்துருக்காங்க, இப்ப விவாகரத்து கேக்குறாங்க. ரைட்டுங்க. நெஞ்சில துக்கம் அடைச்சிருக்கு. நெஞ்சில மட்டும்தான். அப்புறம் வேற எங்க அடைக்கணும்? இல்ல ஏன்னா பொந்துல கிந்துல அடைக்கிறதா நல்லா இருக்கும். அதான் ஒரு விஷயங்க. ஊடக விபச்சாரர்கள்னு ஒரு மொழி இருக்கு தெரியுமா? அரசியல் விபச்சாரிகள் இருக்காங்கல்ல. ஊடக விபச்சாரருக்கு நான் என்னென்னு கை நீட்டி சொல்லுவேன். அரசியல் விபச்சாரர்கள் யாரை சொல்லுவீங்க? நான் கை மடக்கின்னு சொல்லுவேன். நீங்க கை நீட்டி சொன்னா நான் கை மடக்கி சொல்லுவேன். அதான் ஒரு குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதை எல்லா ஊடகமும் இது இப்படிதான் பேசணுமா சார்? குடும்பத்துல முறையா சார்? 4 செவத்துக்குள்ள நடந்தா யாரை கேட்க போறதில்ல சார். பொது வெளிக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது விமர்சிக்காம இருந்தா சரி எப்படி? அதுவும் ஒரு தலைவர் சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. அவருடைய கேரக்டரே இப்படின்னா எப்படி? புரியல. என்ன கேரக்டர் நீங்க பாத்துறீங்க? அதான் அவங்க ஒய்ஃபே சொல்றாங்களே, விஜய் என்ன வந்து தட்டி கேட்டதுனால கொடுமைப்படுத்தினாரு, எனக்கு வர வேண்டிய காசு, சாப்பாடு கிப்பாடு எல்லாமே எங்களுக்கு வந்து தலைவேல கொடுமை, அந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சேன் சொல்றாங்களே. டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி நடந்தது எவனாவது பார்த்தானா? டொமஸ்டிக் ஏர்போர்ட்டா? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குல்ல. ஓ, இந்த வைல்ட் அனிமல் டொமஸ்டிக் அனிமல் மாதிரி நீங்க சொல்றீங்க. வைல்ட் அனிமல் டொமஸ்டிக் அனிமலா? அது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறானுங்க. அது ஏர்போர்ட்ல தான் நடக்கணும், வீட்டுக்குள்ள எல்லாம் நடக்கிறதெல்லாம் இல்ல. என்ன புரியுது? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியல. வீட்டுல நடக்கணும்னா
வீட்ல நடந்தத பத்தி நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்தது நான் சொல்றேன். உடனே நீங்க ஏர்போர்ட் எடுத்துக்கிறீங்க. டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல இருக்கிற மாரி இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் இருக்கிற மாரி நீங்க பேசிக்கிறீங்க. தெருவுல நின்னு சண்டை போட்டாங்களா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவ்வளோ கோவம் வருது. கத்தி பேச விடாதீங்க தயவு செஞ்சு. நான் வந்து சட்டில்டா பேசலாம். ம். ஓகே, நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. நான் டென்ஷன் ஆனா என் தலைவன் டென்ஷன் ஆகும். என் தலைவன் டென்ஷன் ஆனா ஒவ்வொருத்தர் கடைசியில கடைக்கோடியில இருக்கிற ஆயா வரைக்கும் டென்ஷன் ஆயிரும் தெரியுமா? இன்னைக்கு உங்க தலைவரால கடைக்கோடியில இருக்கிற ஆயா கூட பயந்து நிக்குது. ஏன்னா, உங்க தலைவருடைய பொண்டாட்டி டென்ஷன் ஆகி கோர்ட் படிக்கட்டு ஏறி இருக்காங்க. ஒரு விஷயம், மெட்ராஸ் கோர்ட்லயே போட்டாங்க. ம். செங்கல்பட்டு கோர்ட்டு தானே. ம். ஆ? ம். செங்கல்பட்டு கோர்ட்லாம் பெரிய கோர்ட்டா? ம். ஆ? கோர்ட் தானே சார். அங்க இருக்கிற ஜட்ஜி தான். உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற ஜட்ஜி தான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். எங்க தலைவர் பெரிய ஆள். அப்ப பெரிய கோர்ட்ல தானே போடணும். வேணா டெய்லர் கிட்ட ஆர்டர் குடுத்துருவா? டைலர் கிட்ட ஆடுறா. சைஸ் எடுத்து பெரிய கோட்டா போட சொல்லி. ப்ளீஸ். ம். நான் என்ன சொல்றேன், கோர்ட். இந்த கோர்ட் இல்ல, ம். கோர்ட். கோர்ட். கோர்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத தமிழரா? ம். ஆ? தமிழனை இங்கிலீஷ் படிங்கடான்னு சொன்னா கேக்குறானுங்களா? ம். ஹிந்தி தான் படிக்க போறேங்கிறானுங்க. ம். முட்டா பசங்க. அப்ப ஹிந்தி படிக்கிறவங்களாம் முட்டாளா? நான் அப்படி சொல்லல. ஆ. தமிழக வெற்றி கழகம் அந்த இக்கு போடுற பிரச்சனை வந்தது. மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இருமொழி கொள்கைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ம். தெரியுமா? ஆனா எங்க தலைவர் விஜய் வந்தார்னா ம். எல்லா மொழி கொள்கையும் வேணும். எல்லா ஸ்டேட்ல இருந்தே ஒண்ணு எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் தெரியுமா? ம். ரூபா நோட்ல எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? ம். அத்தனை லாங்குவேஜ் நாம தெரிஞ்சிருக்கணும்ல. ம். என்ன ஊன்னா இப்ப உங்க தலைவருக்கு தெரியுமா? தலைவன்னா எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்ல. ம். தெரியுமா? தெரியும். எல்லா லாங்குவேஜும் என் தலைவனுக்கு தெரியாது. அதனால என்னப்ப? ம். ஆ? நம்ம விஷயத்துக்கு வந்துரும் சார். ஆ. ரூபா நோட்ல இருக்கிற லாங்குவேஜே உங்க தலைவருக்கு தெரியல. சொந்த குடும்பத்துல என்ன நடக்குது, பொண்டாட்டி என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றது கூட உங்க தலைவருக்கு தெரியலையே. இதுக்கெல்லாம் வெட்கப்படணும் தானே? அதான் ம். மானம், சூடு, சொரணம், வெக்கம். எதுவுமே விஜய்க்கு இல்ல. ஹலோ, ம். இதெல்லாம் இருக்குது. ம். ஆமா. ஆனா அரசியலுக்கு வந்தா இதெல்லாம் இருக்கக்கூடாது. ம். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவங்க கோர்ட் வாசல் மிதிச்சாங்களா? ம். எப்ப அரசியலுக்கு வந்தோமோ அப்பதானே. பொது வாழ்க்கைன்னு ஒருத்தன் வந்துட்டா ம். குடும்பத்தை ஓரமா வச்சுட்டு வரணும். ம். புரியுதுங்களா? ம். வேற ஒருத்தர் பொண்டாட்டியோட. வேற ஒருத்தர் பொண்டாட்டியா? இப்ப அவங்க தானே சொன்னாங்க. ஒரு நடிகையை வச்சுன்னுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. கள்ள தொடர்புல இருக்கிறாருன்னு. கட்டின பொண்டாட்டியை விட்டுறணும். ஒரு விஷயம், காதல்ல இருக்கிற புனிதத்தை விட கள்ளக்காதல்ல இருக்கிற புனிதம் மேன்மையானது தெரியுமா? கள்ளக்காதல புனிதமா? அப்புறம் பச்சை கடலையா? உப்பு கடலையா? உடைச்ச கடலையா உப்பு கடலையாவா? கடலக்காதல் சொன்னீங்களே, அதான் கேட்டேன். ஓ, வேர்க்கடலையோ? அதான். நல்லா பொண்டாட்டி தாசனா இருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. கள்ளக்காதல்னு சொல்றேன். கள்ளக்காதல்னா என்னன்னு தெரியாத ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் ம். கேட்டா உடைச்ச கல்லையா உப்பு கல்லையா? ம். பொண்டாட்டி தாசனா இருக்காதீங்க. ம். எங்க தலைமை பொண்டாட்டி தாசனா இருக்க கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. நடிகை வச்சுன்னுக்கிறாரு. எக்ஸ்ட்ரா. எத? புரியல. நடிகையை வச்சுன்னுக்கிறாரு எக்ஸ்ட்ரா. பொண்டாட்டி தாசனா இல்லாம. நடிகையை வச்சுக்கிட்டு இருக்காரா? சார் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. பக்கத்துல உட்காந்து பாத்தீங்களா? சங்கீதா சொன்னாங்க சார். ம். போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களாமே. தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதான் நீங்கன்னு இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அந்த வீடியோவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு. நிச்சயமா. சன்னி லியோன் வீடியோவா இல்ல மியா கலிஃபா வீடியோவான்னு? அப்படியெல்லாம் இல்ல. ஆ. நித்யானந்தா மாட்டினார் பாருங்க ஒரு வீடியோல பல வருஷத்துக்கு முன்னாடி. அது மாரி விஜயோட வீடியோ வரணும். அதான் உங்களுக்குலாம் ஆசைங்க. ம். நல்ல பிரிண்ட் எதிர்பார்ப்பீங்களே. ம். அப்படிதானே சார் இதுல நல்ல பிரிண்ட் கெட்ட பிரிண்ட் எல்லாம் இல்ல சார். அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, தேவைப்படுற டைம்ல நான் ரிலீஸ் பண்ணுவேன், எனக்கு நெருக்கடி கொடுத்தா ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. இப்ப நெருக்கடி கொடுப்பாங்களோ? அழுத்தம் இருக்குங்கிறதுனால தான் அரசியலுக்கு வந்தாரா எங்க தலைவர்? அரசியல்ல இருக்கிற அழுத்தம்லாம் விடுங்க.
உங்க ஆளு இப்ப எங்க அழுத்துனாரு? இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்குதே. எங்க அழுத்துனாரா? ம். ஆமா. எங்க ஆளு எங்க அழுத்துனாரு? எத அழுத்துனாரு? இதெல்லாம் வந்து ஃபிலிக்ஸ் ஜெரால்டு வீடியோ எடுத்து போடுவாப்புல. பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்ப அவர்கிட்ட தான் இருக்குதோ எல்லா எவிடன்ஸும். எல்லா எவிடன்ஸும் அவர்கிட்ட இருக்கா? இது எப்படி லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல கட் பண்ணி பிட்டு பிட்டா போடுவீங்களா? புரியல எனக்கு. என்ன லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல கட் பண்ணி பிட்டு பிட்டா போடுவோம்னா, என்ன பிட்டு படமா? மேபி அதானே? எது? ம். எவிடன்ஸ் அதான். எல்லாமே அதானே? கள்ள தொடர்புல இருக்கிறார் சார் உங்க தலைவர் விஜய். அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அந்த படத்த எடுத்து காட்டுனா, அது பிட்டு படம். நீங்க நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்க ஏன் என்ஜாய் பண்ண ஆ. போறோம்? உங்க தலைவர் பயங்கரமான என்ஜாய்மென்ட்ல இருந்திருக்கார் போல இருக்கு. அவ்ளோ டென்ஷன் ஆவுதுங்க. நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ம். சீரியஸா சொல்றேன். நாண்டுகிட்டு கோர்ட்ல சாகுற மாரி இருக்குது. நாண்டுகிட்டு சாகுறதா? கோர்ட்ல வக்கீல் நிக்க வச்சு என் தலைவன பார்த்து கேட்கறது மாரி இருக்குது. உண்மதான். கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இத்தன மணிக்கு, இந்த நேரத்துல யாரு கூட இருந்தீங்க? ஆமா. இதுக்கு தான் பதில் சொல்லணுமா? கண்டிப்பா. ஆ? சொல்லலன்னா நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்களா? ம். சொல்லணும். குற்றமே செய்யாம 41 பேரு செத்ததுக்கு என் தலைவன் காரணம்னு சொல்லியிருக்காங்களே. ம். இதுக்கும் காரணம் யார் தெரியுமா? யாரு? திமுக காரணங்க தான். ஆமா. நெனச்சேன். இன்னும் என்னடா அந்த வார்த்தை வரலையே! அப்படின்னு. வார்த்தை வல்லையவா? விஜய் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாலும் திமுக தான் காரணம் போல இருக்கு. உச்சா வரலனாலும் திமுக தான் காரணம் போல இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? ம். 4 நாள் அவரு கக்கா போல. அதுக்கு திமுக தான் காரணமா? அப்புறம்? எப்படி? சிபிஐல கூட்டிட்டு போயிட்டு நல்லா பிதுக்கி பிதுக்கி எடுத்துட்டாங்க. எப்படி அங்க இருக்கும்? இருக்காதே. இருந்தா தானே உள்ள இருந்தா தானே வெளிய வரதுக்கு. அண்ணா, ம். ஒரு விஷயம் நீங்கலாம் என்ன தெரியுமா நெனச்சிட்டு இருக்கீங்க? ம். விஜய் ஒரு கொடூரன். அவர் வந்து பெண் அபியூஸ் பண்றவரு அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். வேண்டாம். தப்பா நெனச்சிட்டு இருக்கீங்க. ம். ஒரு ஹீரோவ ஒரு தமிழ் சினிமாவுல ஒரு ஜாம்பவான், ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகருக்கு கிடைக்கிற பேர் என்ன வைக்கிறீங்க? என்ன வைக்கிறீங்க? அது வந்து ஓப்பனா சொல்லலாமா? வேண்டாமான்னு தெரியல. ஆ. அவங்க ஒய்ஃப் சொன்ன மாரி அவரு கள்ள தொடர்புல இருக்கிறாரு. அதுக்கு என்ன பேருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இல்ல நான் டேஷ் வேணா குடுத்துர்றேன். ஃபில் பண்ணிக்கங்க. நீங்க ஃபில் பண்ற டேஷ்ங்கிறதோட விளைவு எவ்வளோ பெரிய விளைவுகள ஏற்படுத்தும் தெரியுமா? உங்க தலைவருக்கு எவ்வளவு பெரிய விளைவு வரும் தெரியுமா? அவங்க மனைவி குடுத்த புகார்னால? நான் ராத்திரியில ஃபோன் அட்டெண்ட் பண்ணா, அந்த ம். மாரி டேஷ் வார்த்தை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? ஏன்? ஏன்? அந்த டேஷுக்கு பிறந்தவர்கள் எல்லாருமே ம். அப்படிதான் பேசுவாய்ங்க. ம். புரியுதுங்களா? ஆமா. நீங்க சாதாரணமா நெனச்சிராதீங்க. கடைக்கோடியில இருக்கிற ஒரு ரசிகன் உங்கள பார்த்தான்னா, ம். சும்மா விட மாட்டான். ஏன் ரூ. 100 குடுத்துட்டு போகணும்? ரூ. 100 குடுக்கணுமா? ஆமா. சும்மா விட மாட்டான்னா ரூ. 100 குடுத்துட்டு போவான். ஹலோ! ம். நான் மறுபடியும் சொல்றேன். அடக்கி வச்சு பேசிட்டு இருக்கேன். அவ்ளோ கோபம் வருது. போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வரணுமா? அடக்கி வச்சுட்டு பேசுறேன்றீங்க. ஹலோ! அடக்கி வச்சதுன்னா கோவத்த அடக்கி வச்சு பேசிட்டு இருக்கேன். ஓ! கோவத்த அடக்கி நான் என்னவோ ஒன் பாத்ரூம் அடக்கி வச்சிருக்கீங்கன்னு நெனச்சேன். போயிட்டு வந்துருங்க. கஷ்டப்பட்டு பேச வேண்டாம் அப்படின்னு. ரொம்ப அறிவாளித்தனமாலாம் இது பண்ணாதீங்க. சரி, எந்த நடிகை வச்சுன்னுருக்கிறாரு உங்க தலைவரு? சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியாம இருக்காதே. பிஜேபி மாநில தலைவர் இருக்கார்ல, ம். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? கோபி நாயனார் என்ன சொன்னாரு? கோபி நயினார் இல்ல சார். நயினார் நாகேந்திரன். அவரு வேற அடிக்கடி 2 பேர வச்சுக்கிட்டு எந்த பேர சொல்றதுன்னே தெரியாம ம். கன்ஃப்யூஸ் ஆகுது. ஆனா அவர் சொன்னது உண்மையாயிடுச்சுல? கடைசில. ஆ? கடைசில அவர் சொன்னது தான் உண்மையாயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்டாரு? அந்த மனுஷன் தெரியாம எங்க உட்டா தானே ரவுண்டு கட்டிட்டீங்களே. ஆ. ஆனா உண்மையிலே அந்த மனுஷன் உண்மைதான் சொல்லிக்கிறாரு. எங்க வெளிய அவர் உண்மைய சொல்லிட்டாருன்ற பயம் உங்களுக்கு. ரவுண்டு கட்டிட்டீங்க. அவதூறு பரப்பக்கூடாதுங்க. அவதூறு பரப்பல. அவரு சொன்னத தான் இன்னைக்கு விஜயோட ஒய்ஃப் வந்து பொதுவெளியில சொல்லியிருக்காங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணும் இல்ல. நீங்களும் கல்யாணம் பண்ணி குடும்பம் குடித்தனம் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா விஜய் மாரி நான் இல்லையே. ஹலோ! ம். உங்க ஒய்ஃப் சந்தேகப்படுவாங்கல்ல? இல்ல சந்தேகம்லாம் பட மாட்டாங்க. அதான். ம். சந்தேகப்படாத ஒய்ஃப் கிடைக்கிறது தான் ம். வரன் பெற்ற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ம். விஜய்க்கும் 2021 வரைக்கும் அந்த வரன் இருந்தது. 2021ல தான் அவங்களுக்கு சந்தேகமும் வந்திருக்கு. அந்த அளவுக்கு சேட்டப் பண்ணிக்கிறாப்புல விஜய். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒரு நடிகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, ம். பொசசிவ்னஸ்
அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ம். ஆமா. ஒவ்வொரு படத்துலயும் கட்டிப்பிடிக்கிற சீன் இருக்கும். ம். புரியுதுங்களா? ஆனா ஒண்ணா படுத்து கிடக்கிற சீன் இருக்கும். ஆனா விஜய் உண்மையிலேயே பண்ணிட்டாரு போல இருக்கு படத்துல. உண்மையிலேயே பண்ணிட்டாரா? ம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்க கூடாதுங்க. ம். புரியுதுங்களா? ஒரு ஃப்ரீடம்லேருந்து வீட்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்ததுல கட்டி பிடிச்சது. சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது தப்பு கிடையாது. அந்த நடிகை வீட்டுக்கு வந்தது தான் தப்பு. 4 நண்பர்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுக்கு வந்தது கூட தப்பு கிடையாது. பெட்ரூம் போனது தான் தப்பு. அதுவும் ஆள் இருக்கும்போது போனது தப்பு. பெட்ரூம் பூந்ததா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தவங்கள உண்மையா நேசிக்கிறோம்னா, அவங்க பண்ற தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தெரியுமா? ம். அன்னைக்கு தான் அந்த காதல் முழுமையான காதல். ஓஹோ! கள்ளக்காதலுக்கு துணை போ சொல்றீங்க. அதான். ம். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? வாய்ப்பு இல்ல. அதனால நல்லவன் மாரி பேசுறீங்க. ம். இங்க 2 பேர் தான். ஒண்ணு வாய்ப்பு கிடைச்சவன், இன்னொன்னு வாய்ப்பு கிடைக்காதவன். வாய்ப்பு கிடைக்காதவன்லாம் உட்காந்துக்கிட்டு நல்லவங்கிற ஒரு போர்வைய பொத்தி வேஷம் போட்டு நடிக்கிற நடிப்பு இருக்கே அப்பா சாமி விஜய் மாதிரி முடியலடா. விஜய் மாதிரி. அவரு தான் நல்லவர் மாரி நடிச்சிருந்தாரு. எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. சாஃப்ட்டான மனுஷன், பொண்டாட்டிய லவ் பண்ற மனுஷன், இந்த அளவுக்கு துரோகம் செய்யாத மனுஷன், ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாரி வாழ்ந்துட்டு வராரு. இவ்ளோ நாடகம் ஆடியிருந்தாரு. இன்னைக்கு தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது விஜயோட சேட்டைகள்லாம். கொஞ்சமாவது சென்ஸா இருக்கா இல்லையா? ம். அ? எங்க தலைவனுக்கு ஆப்ஷன்னு பார்த்தா எவ்வளோ ஆப்ஷன் தெரியுமா? ம். அ? அடுத்தவனுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணியே ம். என் புருஷன விட எங்க தலைவன தான் புடிக்கும்னு இருக்கிறப்ப, அந்த ஒரு பெண்மணி தான் இல்ல. ம். 1000 பெண்மணி அது மாரி லைன்ல நிக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்களா? ஒரு பெண்மணி அ 1000 தங்கச்சி இருக்கு. 1000 அக்கா இருக்கு. 1000 அம்மா இருக்கு. ம். 1000 பொண்டாட்டி இருக்கு. யார் விஜய்க்கா? அப்புறம் 1000 பொண்டாட்டி இருக்கா? அந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்குங்கிற ஆப்ஷனே இல்லாம இருக்கிற நீங்கலாம் பேசாதீங்க. நீங்க சொன்ன மாரி விஜய்க்கு நெறைய ஆப்ஷன் இருந்தாலும், ஆனா ஒரே ஒரு நடிகை மேல தான் அஃபெக்ஷன் இருக்கு போல இருக்கு. அதான். அதுதான் பிரச்சனை. ரொம்ப தெளிவா வார்த்தை போட்டு பேசுறோம்னு நெனப்பு. ம். உண்மைய சொல்றேன் சார். ஆப்ஷனுக்கும், அஃபெக்ஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு தெரியுமா? ம். அ? அந்த வித்தியாசத்த ஒரு ஆப்ஷன்ங்கிறது அன்னைக்கே கடந்து போறது. ம். புரியுதுங்களா? அஃபெக்ஷன்ங்கிறது வாழ்நாள் பூரா இருக்கிறது. ஆனா அடிக்கடிக்கு தனி விமானத்துல போறாங்களா அது? தனி தீவுல போய் உல்லாசமா இருந்துட்டு வர்றாங்க. வீடியோ பார்க்குறீங்களா? ம். அதான். எல்லாம் புரியுதுங்க. எனக்கு தெரியுதுங்க. எல்லாம் இந்த மீடியாக்காரன் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த வீடியோ எப்போ வரும்? எப்படி டெலிகாஸ்ட் பண்ணி டிஆர்பி ஏத்தலான்னு எல்லாம் ஏங்கிக்கிட்டு கிடக்குறீங்க. அந்த அளவுக்கு பேசியிருக்காரு விஜய். பெண்களுக்கு சம உரிமை குடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு குடுப்பேன், தமிழ்நாட்ட உயர்த்துருவேன் அப்படி இப்படின்னாரு. குடும்பத்திலேயே கட்டுன பொண்டாட்டிக்கு சம உரிமை குடுக்கல, பாதுகாப்பு தரல. என்னத்த? ஒரு விஷயங்க திருப்பி திருப்பி ஒரு குடும்பத்துல என்ன நடந்திருக்குன்னே தெரியாம கற்பனைக்கு பேசாதீங்க. புரியுதுங்களா? சார் இங்க யாரும் கற்பனைக்குன்னு பேசல சார். அந்த அம்மா சங்கீதா அம்மா சொல்லியிருக்காங்க. அத வச்சு தான் பேசியிருக்கோம். ஒரு விஷயங்க. இவரு தரப்புல இருக்கிற விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். சொல்ல மாட்டேங்கிறாரே. ஏங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி புருஷன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ம். எல்லாருமே இன்க்ளூடிங் மீ. வெளியில புலியா இருப்போம். ம். வீட்டுக்குள்ளார போனா எலியா இருப்போம். அதே மாரிதான் என் தலைவனும் வெளியில புலி. கொட்டை எடுத்து தான் எடுக்காதா? புரியல. கொட்டை எடுத்து தான் எடுக்காதா? புலி கதை அதுதான் சொன்னீங்களே. ஹலோ ம். கொட்டை எடுத்ததா எடுக்காததுன்னா என்ன? பு பு புலின்னா நீங்க எந்த புலிய சொல்றீங்க? சாப்பிடுற குழம்புக்கெல்லாம் போடுவாங்கல்ல புளி. இந்த புளி தானே கொட்டை எடுத்த புளியா? எடுக்காத புளியா? ஹலோ ம். நான் வந்து தேசிய விலங்கு. ஓ! அந்த புளிய சொல்றீங்களா? அப்புறம் ஆண் புலியா? பெண் புலியாவா இருப்பாரா? உங்க தலைவரு? அதான் ஒரு உதாரணத்துக்கு ம். புலின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எப்படியெல்லாம் கதை கட்டி பேசுறீங்க தெரியுமா? ம். ஆ? அவர் ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க விவாதம் வைக்கிறீங்கன்னா நீங்க தான் அதுக்கு நகர்த்திட்டு போறீங்க.
ஏங்க நான் என்ன சொல்றேன், ம். வெளியில புலியா இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுல எலியா இருந்து அடி வாங்குவாப்ல அப்படிங்கிற. அடி வாங்குவாரா விஜயா? அப்புறம் எந்த பொண்டாட்டி அடிக்காம இருக்கா? ஓ, ஏதாவது பொண்டாட்டி அடிக்காத ஒரு பொண்டாட்டிய ஒருத்திய சொல்லுங்க பாப்போம். அடி பயங்கரமா விழுமோ? அப்புறம் இத அவர் சொன்னாரா எங்கேயாவது? ம். சொன்னாரா? இது வரைக்கும் சொன்னது இல்ல. ஆ? நீங்க சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் போய் கோர்ட்ல எதிர்வாதம் நடத்தினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆ? என்ன ஆகும்? நீங்க வடிவேல் படம் பாத்தீங்களா? கோவை சரளா பறந்து பறந்து அடிப்பாங்க தெரியுமா? ஆமா. ஆ? அது மாதிரி இவங்க அடிச்சதெல்லாம் ம். எங்க போய் யார்கிட்ட சொல்றது? ஆ? ஓ, பாவம். அன்பா இருக்கிறவங்கிற ஒரே காரணத்தினால அத்தனையும் தொடச்சு போட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கணவனும். என் தலைவன் மட்டும் இல்ல. ம். ஆமா. அப்போ உங்க தலைவர் வந்து அப்பற்ற அழுக்கு சுத்தமானவர். அதாவது ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என் தலைவர் கோயில்ல கொடுக்கிற தீர்த்தம். ம். அந்த தீர்த்தங்கிறது என்ன? என்ன? தண்ணி. அந்த தண்ணி தூய்மையான தண்ணிங்கிறதுனால தான் அத்தனை பேர் இப்படி வாங்கி அப்படி குடிச்சிட்டு போறோம். அந்த தண்ணி எங்க பிடிப்பாங்க தெரியுமா? கூவத்துல இருந்து எடுத்துட்டு வரான்னு சொல்லுவீங்க. ம். நீங்களாம் யார் தெரியுமா? ம். திமுக காரன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுங்க. ம். ஆமா, சீரியஸா. கடவுளை நம்பினவன் மாட்டு மூத்திரத்தையும் கொடுப்பான். கடவுள் நம்பிக்கை தான் இருக்கணும். நிறைய குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதான் கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? ம். நிறைய குடிச்சிருக்கீங்க உங்களுக்கு. உங்க தலைவருக்கு எதனா கொடுக்கலாம்ல? அவரும் குடிப்பாரு. தெரியுமா? தெரியும் தெரியும். ஆ? திமிங்கல பாலே குடிக்கிறவரு மாட்டு மூத்திர குடிக்க மாட்டாரா? தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா தெரியலன்னா. ஒரு விஷயம், நாங்க துண்டுல ஏன் மஞ்சள் சிகப்பு போட்டிருக்கோம்? ஏன்? ஆடி மாசம் வரப்போது கூழ் ஊத்தணுமா? ஹலோ, கடவுளை அளவுக்கு அதிகமா நாங்க நேசிக்கிறோம். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. பொண்டாட்டியை தவிர்த்துட்டு நடிகையை ரொம்ப நேசிக்கிறார் போல இருக்கு உங்க தலைவர்.